ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. மகர ராசி ஜெயிக்கிற ராசி ஆயிடுச்சு. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கிரக அமைப்பு நல்லா இருக்கும். கடந்த வீடியோ போட்டிருந்தேன் ஜெயிக்கிற குதிரைன்னு. நிறைய நேரில் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய நேரில் அந்த படத்தை கேட்டிருந்தாங்க, அனுப்பியிருந்தேன் நான். அந்த வீரகணபதி படம், வீரலட்சுமி, அதுபோக அந்த மகரவேல், வெற்றிவேல் அனுப்பியிருந்தேன். சூரசமாதத்தை முன்னிட்டு முன்னிட்டு அந்த வீடியோ போட்டது நிறைய நேர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னொரு அருமையான நாள் வருது, யோகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல அமையுது. அமலா நவமி. இது ஒரு அருமையான அமைப்பு. இது அட்சய நவமி அப்படிமோ. அட்சய நவமி, அட்சயம்னா வளருதுன்னு அர்த்தம். அதாவது எடுக்கடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அட்சய பாத்திரம்னு சொல்கிறோம்ல, அட்சய பாத்திரம்னா என்ன? அந்த பாத்திரத்துலேருந்து சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். அட்சய பாத்திரம் 2 பேர்கிட்டே இருக்குது. அனுஷியாக்கிட்டே இருக்குது, மணிமேலுக்கிட்டே இருக்குது. சிலப்பதிகாரத்தில் வருகிற மணிமேலுக்கிட்டே அட்சய பாத்திரம் இருக்குது. அப்புறம் அனுஷியாங்கிறது அது ராமாயணத்தில் வரும், சரியா? அது ஒரு கதை. சூரிய பகவான் பாஞ்சாலி கொடுத்துருக்கிறாரு. அது பாஞ்சாலிக்கிட்டேயும் அந்த பாத்திரம் கிடச்சது. அப்புறம் அனுஷா தேவிக்கிட்டேயும் இருக்குது. ஸோ இந்த அட்சயம் என்ற அந்த வார்த்தைக்கு எடுக்கடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த அட்சய நவமி வருது. இப்போ என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா, அக்டோபர் 30, 31ஆம் தேதி இருக்குது. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பின்னாடி வருகிற சுக்குல நவமி தான் அம்லா நவமி அல்லது அட்சய நவமி. இன்றைக்கி வீடியோ பொறுமையாக கேளுங்க நேயர்களே. இதில் ராசி பலன்னு சொல்கிறேன், வேத ஜோதிடத்தில் உள்ள சில கருத்துக்களும் சொல்கிறேன், ஆன்மீக தகவலும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். வாழ்க்கையில் பெரிய லெவலாக ஆகணும், வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும், பணம் பல மடங்கு பெருகணும்னா இந்த நாள் அன்றைக்கி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க, சரியா? நான் எப்போயுமே பலனோட பூஜையும் சொல்வேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா கேட்டுட்டு போகிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கொஞ்சம் மெனக்கிடணும். ஒன்று வீட்டில் வச்சு கும்பிடணும், இல்லைன்னா கோயிலுக்கு போகணும், சரியா? நேரில் இதில் ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி செஞ்சிட்டோம்னா நமக்கு கடவுளுடைய அனுக்கிரம் கிடைக்கும், கடவுளுடைய கிருபை கிடைக்கும். நம்ம நல்ல நிலைமைக்கு போகலாம். தொட்ட காரியம் தொடங்கும். இதை நான் நடைமுறையில் நிறையா பார்த்துருக்கேன், நல்லாவும் இருக்கும், சரியா? நிறையா அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சு தான் நான் வீடியோ போடுவேன், சும்மாலாம் சொல்கிறது கிடையாது. அதனால் அந்த சொன்ன அன்றைக்கி ஒரு சின்ன வழிபாடு பண்ணிடுங்க, நல்வழிப்படுவீர்கள், சரியா? நல்லா இருக்கிறவங்க கூடுதலாக நல்லா இருப்பீங்க, கஷ்டப்படுறவங்க இனிமேல் கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்க, சரியா? அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன். நல்லதே நடக்கும், சரியா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் போடுங்க. வீடியோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உள்ள தகவலை சொல்லுங்கள், சரியா? இப்போ இந்த வீடியோவில் நான் பெருமாளை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா அன்றைக்கி பெருமாள் தான் ரொம்ப முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுகிறார் அமலா நவமணிக்கு. ஏன்னா நெல்லிக்காய் மரத்தில் பெருமாளும் மகாலட்சுமி குடியிருக்கிறான்னு ஐதீகம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் பெருமாளுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். பொதுவாக மகர ராசிக்கு பெருமாள் இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த லக்கணத்தில்னாச்சும் பிறந்திருக்கலாம், சரியா? ஆனால் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் தான் இஷ்ட தெய்வம். அது குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்கு அவர் தான் கடவுள். ஏன்னா திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், சரியா நேர்களே? உத்திராடத்துக்கும் அவர் தான் நல்லா வருவார். ஏன்னா உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு புதன் நண்பர், புதன் பெருமாளோட அம்சம். அதே மாதிரி அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்க்கு பெருமாள் மாமன் மரம் வரும். ஸோ 3 நட்சத்திரத்துக்கு உள்ளே பிறந்தவர்களுமே பெருமாளை இஷ்ட தெய்வமாக வழிபட்டிங்கன்னா நல்ல காரியம் நடக்கும். இஷ்ட தெய்வம்னா என்ன? அந்த நேரத்தில் லக்கடிக்கும், அவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது இஷ்ட தெய்வம் தான். குடும்பத்தை கொடுக்கறது குலதெய்வம். அதே மாதிரி நல்ல ஒரு நட்பு ஃப்ரெண்ட் சர்க்கிளு, நல்ல ஒரு அமைப்பு, ஊருக்குள்ளே நல்ல பேர், சமுதாயத்தில் சொசைட்டி நல்ல அமைப்பு கொடுக்குறதெல்லாம் காவல் தெய்வம். ஸோ 3 தெய்வங்களுமே மனிதனுக்கு 3 விதமான பலன்களை கொடுக்கும், சரியா? பிறவி கடலை நீந்தணும்னா குலதெய்வத்தை தான் கும்பிடணும். ஏன்னா பிறவி தொட்டு வருது குலதெய்வம் தான். சரி நேர்களே, நம்ம ஸ்கிப் ஆகிட வேண்டாம். இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் இது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மனிதனுக்கு எந்தெந்த பங்களிப்பை கொடுக்குதுன்னு வேறு வீடியோவில் போடுவோம். இப்போ இந்த அமலா நவமி, இது அட்சய நவமின்னு சொல்லிக்கலாம். அன்றைக்கி தான் சத்திய யுகம் ஆரம்பிச்சிருக்கு. சத்திய யுகம்னு ஒரு யுகம் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதை சத்திய யுகாதின்னு சொல்லிடலாம். வருகிற அக்டோபர் 30ஆம் தேதியும் இருக்குது, அக்டோபர் 31ஆம் தேதியும் இருக்குது. அக்டோபர் 30ஆம் தேதி ஐப்பசி 13, அடுத்து ஐப்பசி 14. பூஜைக்கு உகந்த நாள் ஐப்பசி 14, அதாவது அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, சரியா? அன்றைக்கி முகூர்த்த நாள் தான். அவிட்ட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, சரியா? சந்திரன் 2ஆம் இடத்துல ஒளிச்சந்திரனாக ராகு கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா? அன்றைக்கி காலையில் ஒரு 8 ஆளுக்கு பூஜை பண்ணிடுங்க, சரியா? 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. நல்ல அமைப்பு தான். புதன் வரதான் அன்றைக்கி. அடுத்தடுத்து சந்திர ஓரை புதன் ஓரை வருது. காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்ல டைம், சரியா? நீங்கள் எந்நேரம் கூட சமயம் கொடுக்கலாம். காலையில் 7 to 9 வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை, பெருமாளை வச்சு ஒரு பூஜை படத்தை, வீட்டில் இருக்க பெருமாள் படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இதுக்குன்னு ஒரு பெருமாள் படம் இருக்குது. அந்த படம் வேணுங்கிறவங்களும் என்கிட்ட கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், சரியா?
அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வற்றாத பொருள் வளம் இருக்கும். சார் எனக்கு காசு நல்லா வரணும் சார், வாழ்நாள் முழுக்க நான் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நான் கோடீஸ்வரனும் ஆகிறேனோ இல்லையோ, லட்சாதிபதி ஆகிறேனோ இல்லையோ, எனக்கு தேவைக்கு பணம் வரணும் சார் அப்படின்னம்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் மரத்துக்கடியில் ஒரு பசுமாடு இருக்கும். பசுமாடு அதை விஷ்ணு இருப்பார். அந்த படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம். சரியா? குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் திசை நடக்கிறவங்க, ராகு திசையில் புதன் திசை, சனி திசையில் புதன் திசை, செவ்வாய் திசையில் புதன் திசை நடக்கிறவங்க கும்பிடலாம். செவ்வாய் திசையில் புதன் திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். சரியா? அப்படி நட்சத்திரத்துக்குலாம் கொஞ்சம் வயசில் சரியாக போயிடும். திருவோண நட்சத்திரத்துக்கு மத்தியம் கொஞ்சம் வயசில் வரும். உத்திராட நட்சத்திரத்துக்கும் அந்த காலேஜ் படிக்கும்போது வரும். ஸோ இவங்களாம் இளைஞர்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்காது. இப்போ என் வீடியோ கேட்குறவங்களே ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறது தான் கேட்பாங்க. 40லேருந்து ஒரு 70 வயசுக்கு உட்பட தான் கேட்பாங்க. அவங்களெல்லாம் குரு திசை, ராகு திசை இப்படி போயிடுவாங்க. ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை போயிடுவாங்க. ஸோ அவங்களும் கேட்கலாம். சரியா? அவங்களும் அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். எல்லாம் இப்போ நான் எந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே சேரும், ஒன்று ஒன்றா சேரும். ஏற்கனவே வீர கணபதி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் வந்து லக்ஷ்மி படம் சொல்லியிருக்கேன், தைரிய லக்ஷ்மி சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு படம் மகரவேல் சொல்லியிருக்கிறேன். 3 படம் வந்து நான் மகர ராசிக்காக இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தையும் விஷ்ணு படத்தையும் சொல்கிறேன். இந்த படத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க எப்போயும் போல் என்கிட்ட கேளுங்க. 8807457629. பலன் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த வழிபாடு தான் பண்ணணும். அந்த முக்கியமான நாளன்னைக்கு அந்த முக்கியமான தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். தொடர்ந்து கும்பிடலாம். அது திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வழிபாடு என்னைக்கு சார் பண்ணணும்னா சனிக்கிழமை, புதன்கிழமை. சரியா? சனி ஓரம் இல்லை புத ஓரம்ல பண்ணலாம், இரவு 8-9. இல்லைன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணலாம். என்ன நட்சத்திரம் சார் அப்படின்னம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி நான் சொல்கிற படத்தை வச்சு கும்பிடலாம். நவமி திதி அன்றைக்கி கும்பிடலாம். அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடலாம். சரியா? இந்த 5 நாள் கும்பிடலாம். சரியா? 3 புத நட்சத்திரம், நவமி திதி, ஏகாதசி திதியும் கும்பிடலாம். சரியா? ஏகாதசி பெருமாளுக்குள்ளே தான். அதுபோக திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கும் அந்த வழிபாடு பண்ணணும். இந்த முக்கியமான வழிபாடு முக்கியமான நேரத்தில் பண்ணிடணும். ஓகே, பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதுக்கடுத்து நான் அந்த பூஜை புனஸ்காரத்தை பற்றி சொல்கிறேன். பலன்கள் தொட்டது தொடங்கும். கைராசி இருக்கும். கைராசி இருக்குங்க. நீங்கள் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கைராசி இருக்கும். நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இனிமேல் தொடங்கும். சரியா? தொடங்கும். நீங்கள் ஒரு காரியம் எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த காரியம் தொடங்கும். சுப செலவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அடுத்த வருகிற நாட்கள் வந்து முகூர்த்த நாட்களாக தான் இருக்குது. ஐப்பசி, கார்த்திகை முகூர்த்த நாட்கள் தான். ஸோ மார்கழி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். சுப செலவு இருக்குன்னா பணம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். அதை வந்து நீங்கள் ஆழம் பார்த்து போடுங்க. சரியா? பாத்திரம் பறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க. சுப செலவு வரும், அதை வந்து நிதானமாக செய்யுங்க. தானத்திலே சிறந்தது நிதானம். ஸோ நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம். ஏன்னா நல்லா இருக்குது. 12ஆம் இடம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 12 கூடியவன் வந்து ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன கூட்டாளியில் வச்சு செலவு பண்ணுவீங்க. இதுதான் 4 பேர் சேர்ந்துட்டு உடனே தன்னை மறந்து செலவு பண்ணிடுவீங்க. அதெல்லாம் மகர ராசி நேரம் குறைஞ்சிக்கணும். ஏன்னா பணத்தை வந்து இந்த நேரம் வந்து சேமிக்கிற நேரம். பணம் ஒரு பக்கம் வரும், குரு ராசியை பார்க்குறாரு. ஸோ தனம் ஒரு பக்கம் வரும், ஆனால் செலவு பண்ணி வைப்பார். ஏன்னா 12 கூடியவன் அவர். கையில் காசையும் கொடுப்பார், செலவு பண்ணி வைப்பார். பாவத்து இருங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள் வியாதிப்பட்டவரெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க. அதுபோல் நெல்லிக்காயோடைய இதெல்லாம் சொல்கிறேன் நான். சரியா? அந்த நெல்லிக்காய் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அதையும் சொல்கிறேன். இந்த பலன் புது பலன்கள். சரியா? எப்போதும் கையில் காசு பணம் இருக்கும். ஏக காலத்தில் பல வேலையில் பார்ப்பீங்க. சரியா? அதே நேரத்தில் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் பல இடத்துலேருந்து பணங்கள் வரும். உங்களுக்கு வந்து பணங்கள் எப்படி சார் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு உத்தியோகம் பண்ணுவீங்க, உத்தியோகத்துலேருந்து வரும். உங்கள் வீட்டுக்காரங்க தொழில் பண்ணுவாங்க, தொழிலேருந்து பணம் வரும். உங்கள் மையன் வெளிநாட்டில் இருப்பான், அவனும் பணத்தை அனுப்பிடுவான். ஸோ ஒரே நேரத்தில் பல இடத்துலேருந்து பணங்கள் வர்றதுக்கு நல்ல விதமாக இருக்குது. விஷய ஞானம் இருக்கும். இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரெயின்டாக இருப்பீங்க. சரியா? 30-35 வயசில் இருக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வேலைக்கு போகிறவங்க நல்லா ட்ரெயினாக இருப்பீங்க, தெரிச்சியாக இருப்பீங்க. தொழில் ஒரு விருத்தி இருக்கும். பல தொழிலும் ஈஸியாக இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். தொழில் முனைவோர்கள், தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப் இருக்கும். ஈஸியாக வந்து அந்த தொழிலில் உள்ள சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிறவங்க. அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். சரியா? வியாபாரத்தை நீங்கள் வந்து பெருக்கணும்னா அந்த அக்ஷய நவமி அன்னைக்கு நீங்கள் பெருமாளை வழிபட்டுட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 21/11/2025 வரைக்கும் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி வக்கரம் அடைகிறாரு. ஸோ செவ்வாயும் புதனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 4-11 கூடையவனும் 6-9 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் தான் ஒரு வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பரவாயில்ல, ஆட்சி பெற்று செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறாரு. செவ்வாயும் புதனும் சேர்ந்து என்ன டெக்னாலஜி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மகர ராசியில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக டெக்னாலஜினா என்ன? சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி, கணிதம் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி. டெக்னாலஜிங்கிறது இந்த நிறைய விஷயத்தில் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் சயின்ஸு கம் மேக்ஸ்
சயின்ஸ் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் மிஷினரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் ஏன்னா சனி பகவான் வந்து சுபத்தொடர்பில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறார். டிசம்பர் 5 வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறார். ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் சனி பகவான் சுபத்துவம் இருக்கனால மிஷினரி சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, கிட்டாச்சி, அப்புறம் வந்து இந்த பிரேக்கிங் மிஷினு, அப்புறம் வந்து டவர் வேலை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும் பார்த்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள மிஷினரி, அந்த சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி படித்தவங்க, அது சம்மந்தப்பட்ட பொருட்களை சப்ளை பண்ணுறவங்க, ஜேசிபி சப்ளை பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, செவ்வாயும் புதனும் சேர்ந்து விவேகத்தையும் கொடுப்பாங்க, வீரியத்தையும் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், நல்லாயிருக்கும். கோடீஸ்வரனாக ஆகணும்னா ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அதுதான் 31 அக்டோபர் 31/10/2025 காலையில் 7 to 9 பூஜை பண்ணிடுங்க. பெருமாள் படத்தையும் வீரகணபதி படத்தையும் வச்சு கும்பிடுங்க. எந்த பூஜை பண்ணாலும் வீரகணபதி மறந்துடக்கூடாது. வீரகணபதி, பெருமாள், மகாலட்சுமி படம். நான் அந்த பெருமாள் படத்தை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ரைட் நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாடு போகிற யோகம் இருக்கும், உலக நாணம் இருக்கும். கொஞ்சம் பொய் பேசுவீங்க, பொய்யை குறைச்சிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இந்த இடத்த பார்க்குறாரு செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5 குடைவனும் வந்து 5க்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் தேவைக்கு போய் பேசுவீங்க. ஆபத்துக்கு பாவம்னு சொன்ன மாதிரி சில நேரம் பொய் அடிச்சு விடுவீங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, ஏன்னா செவ்வாய் புதன் சேரும்போது சில காம்ப்ளிகேஷன் ஆகும். ஏன்னா செவ்வாய்க்கு புதனுக்கு ஒத்து போகாத இடம், அங்கே செவ்வாயோட கை தான் ஒங்கி இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது நல்ல விசேஷம் தான். இருந்தாலும் புதன் வந்து வேண்டிய கிரகம் ராசிக்கு. சரியா, பாக்கியாதிபதி. அவர் வந்து தான் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல மறைகிறாரு, 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறது அருமையான அமைப்பு. கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது. கடன் கொடுத்தீங்கன்னா கடன்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் கொடுத்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு வரும், ஒரு சோர்ஸ் அமையும், பணத்தை திருப்பி அடைச்சிருவீங்க. நல்ல விசேஷம் தானே. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அந்த அமைப்பில் உங்களுக்கு நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும். எதிரிகள்லாம் தோஷம் பண்ணிடுவீங்க. 2 விஷயத்தில் தோஷம் பண்ணுவீங்க. அவன் நேரடியாக எதுக்குறானா நேரடியாக எதிர்ப்பீங்க, ஏன்னா செவ்வாய் வலுவாக இருக்கார், நேரடியாக எதிர்ப்பீங்க. இல்லைனா மறைமுகமாக எதிர்த்து அடித்து காலி பண்ணிடுவீங்க. ஏன்னா புதன் வந்து 6 கூடியவன் 6க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக அடிப்பீங்க, உட்காந்த இடத்துல அடிப்பீங்க. சரியா, 2 விதமாக எதிரியில் அட்டாக் பண்ணலாம். நம்ம நேருக்கு நேர் தான் போய் சண்டை போடணும் கிடையாது. சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கே அடித்தா அவன் விழுவானோ அந்த இடத்துல அடிச்சிருவீங்க. மறைமுகமாக இருக்கும், அடி மட்டும் விழுகும், வலி இருக்கும் அவனுக்கு எதிரிக்கு. ஆனால் யார் அடித்தாங்கன்னு தெரியாது. மகர ராசிக்காரன் தான் அடிச்சிருக்கான் நம்மளை அப்படின்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு வலி இருக்கும். சரியா நேரில் அப்படிலாம் சில அமைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நல்லவர் கெட்டவர்களுடைய சகவாசம் இந்த காலகட்டத்தில் இருக்கும், கவனமாக பழகிக்கணும். சரியா, நல்லவர் கெட்டவர்கள் சகவாசம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பழகிக்கணும். திடீர் தனநாபங்களும் வரும். சரியா, பணம் வந்து பண வகையில் வரும். கணிதம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சயின்ஸில் பாட்டனி, ஜுவாலஜி படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நல்லா சொன்னோம்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வையும் இருக்குது. சரியா, மருத்துவத்துறை இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சஸ்திர ஆராய்ச்சிகள், வானசாஸ்திரம், கணித சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கீல் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். வாத பிரதிவாதத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து புதன் வந்து உங்களுக்கு வக்கரமாய் பின்னோக்கி மறுபடியும் போயிடுவார், 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ புதன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் புதன் நல்லா இருக்குது. மறுபடியும் 11ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ புதன் சூப்பராக இருக்கிறார். வக்கரம் அடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு 10ஆம் இடத்தை நோக்கி தான் போகிறார். சரி, ஒரு லாபஸ்தானத்தில் புதன் வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். சரி, வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போவார், 10ஆம் இடத்துக்கு போவார். ஸோ 11, 10 ரெண்டுமே நல்ல இடம் தான். சரி, அசுப ஸ்தானங்கள் கிடையாது. ஒரு கிரகம் வந்து வக்கரம் அடைவதுன்னா புதன் வருஷத்துக்கு 3 தடவை வக்கரம் அடைவார், குறைஞ்சது 3 தடவை வக்கரம் அடைவார். சூரியனால் வக்கரம் அடைவார். அதனால் புதன் வக்கரம் அடைவதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து வக்கரம் அடைஞ்சாலுமே இப்போ வந்து குரு பார்வைக்கு தான் இருக்கிறார். டிசம்பர் 5 வரைக்கும் குரு பார்வையில் தான் இருக்கிறார். செவ்வாயும் புதனும் குரு பார்வையில் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. புதன் வந்துட்டார், ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. நல்லா இருக்குது. குருமங்கள யோகம், குருவும் புதனும் சேர்ந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறாங்க. சரியா, புதன் வந்து குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பு. நல்லா இருப்பீங்க. படிக்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க, ஷார்ப்பாக இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மூளையை மூலதனமாக போட்டு செய்கிறவங்க நல்லா முன்னேறலாம். மூளைன்னா என்ன, நமக்கு நம்ம தான். யோசனை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, புத்தி உள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி புத்தி உள்ள பிள்ளை பிழைக்கிறதுக்கு மகர ராசிக்கு நல்ல ஒரு காலம். புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை, புத்தி உள்ள பிள்ளை பிழைக்கும். இந்த காலகட்டம் வந்து புத்தியை பயன்படுத்துகிறவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் அப்படியே கொடுப்பார், குரு பார்வைக்கு வராரு, செவ்வாய் கூட இணைகிறாரு. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவர்கள்,
ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் முடித்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க, சிலர் ரொம்ப தனித்தன்மையில் இருப்பாங்க. அப்படி கண்ணு பார்த்துச்சுன்னா அப்படி கை வரைஞ்சிரும். க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் சூரியனும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து நீசபங்கம் அடைகிறாரு. ஸோ க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கு நல்லாயிருக்கும். சூரியன் ஒரு க்ரியேட்டிவ் இருக்கிற 10ஆம் இடத்துல இருக்கனால க்ரியேட்டிவ் தொழில் இருக்கிறவங்க, அப்படியே டயக்ராம் போடுறவங்க, என்ன பேர், ஆர்கிடெக்ட்னா என்ன, டிராயிங் போடுவாங்க. ஆர்கிடெக்சரல் டிராயிங்கு, டிசைன் டிராயிங்கு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் டிராயிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்கு, இதெல்லாம் வந்து மாடலிங் போடுவாங்க அவங்க. சரியா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ போடுறவங்க, ஒரு கட்டடத்துக்கு ஒரு வேலை விஷயமா மிஷினரி, அது போய் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிராயிங்கு எல்லாமே வந்து க்ரியேட்டிவ் தான். அது எப்படி அமைக்கணும், அந்த வடிவமைப்பு பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பிளானிங் அண்ட் டிசைனிங்கில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் அந்த கன்சல்டன்சியில் வரும். சரி, கன்சல்டன்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்க அந்த டீமில் வேலை பார்க்குற நல்லாயிருக்கும். அதிலும் குறிப்பாக செவ்வாய் புதன் சூரியன் வளர்த்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதான் நல்லா பாருங்கள் தெரியும். ஒரு கம்பெனியில் வந்து முக்கியமாக 2 பேர் மட்டும் இருப்பாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட் நல்லா வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. எதை சொன்னாலும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுவாங்க. சூரியன் மாதிரி கப்புன்னு பற்றிக்கிடுவாங்க, டக்குன்னு டிராயிங் போட்டுருவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, அந்த ஃபீல்டுக்கு எப்படி பிளான் போடணும், அந்த பிளானுக்கு எப்படி செக்ஷன் போடணும், எப்படி எலிவேஷன் போடணும், அதுக்கு உண்டான இது மாடர்ன் எப்படி கொண்டு வரணும், அந்த ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ணுவாங்க. பிஇபி, ப்ரீ இன்ஜினியரிங் சர்வீசஸ் சொல்கிறாங்க, பிஇபி அப்படிம்பாங்க. அது என்னென்னா ஃபேப்ரிகேட் பண்ணுறது. அவங்களுக்குலாம் வந்து ஃபவுண்டேஷனோட முடிஞ்சு போகிறோம். அதுக்கு மேலே ஷீல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஃபவுண்டேஷன் வரைக்கும் சிவில் ஒர்க் இருக்கும், அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பிஇபி ஒர்க்கு தான் இருக்கும். சரியா? ஃப்ரீ ஃபேப்ரிகேட் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. அதில் வந்து ட்ரெஸ் ஒர்க்கெலாம் போடுறது, போர்ட்ரேட் ட்ரெஸ் போடுறது, லேடிஸ் போடுறது, டவர் போடுறது, இதிலலாம் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வரும், சிவில் ரிலேட்டடாக வரும். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் சிவில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். டாக்டர்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா? நேரில் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் சார், விவசாயத்துக்கு எப்படி இருக்குது? விவசாயம் நல்லாயிருக்கும். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. புதன் ஒரு வியாபார கிரகம். விவசாயம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். இந்த நெல் வியாபாரிகளை கட்டு மற்ற வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நன்சியும் நல்லாயிருக்கும், புன்சியும் நல்லாயிருக்கும். புதன் புன்சிக்கு உள்ளவர், செவ்வாய் வந்து நன்சிக்கு உள்ளவர். ஆட்சி பெற்று விருச்சிகத்தில் நீர் ராசியில் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். பொதுவாக தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. மேட்டூர் டேம்லாம் 2-3 தடவை நிறைஞ்சிருச்சு, நல்லா திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டத்திலாம் தண்ணி நல்லா தான் போகுது. நான் நேற்று கூட திருச்சி போயிட்டு வந்தேன், நல்லா தண்ணி போகுது காவேரியில். சரியா? நல்லா கடமட்டை வரைக்கும் தண்ணி போயிடும். அதனால் தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. நல்லா விவசாயம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. விவசாயம் நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும். சரியா? நம்ம சோத்தில் கையை வைக்கணும்னா அவன் விவசாயி சேத்தில் காலை வைக்கணும். அவன் சேத்தில் காலை வைக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அடிவயிறு வந்து நிறையும். இல்லைன்னா அவ்வளோதான், வயிற்றில் ஈர துணி கட்டிட்டு இருக்க வேண்டியதான். என்ன தான் கையில் பணமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்கா அதிபர் ட்ரம்மாக இருந்தாலும் சரி, இந்திய பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, விவசாயி காலை வச்சா தான் வயிறு நிறையும். அந்த விவசாயத்துக்கு நல்லா இருக்குது. மகர ராசியில் மகரமே ஒரு நிலராசி தான். சரியா? பொதுவாக அந்த பூமியே வந்து மகரம் தான் சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற இந்தியாவே வந்து மகர ரிலேட்டடாக தான் இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். நான் மகரத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒற்றுமையை இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் விவசாயிகளுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் அன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் ராகுவோட சேராரு, ஒளிச்சந்திரனாக சேராரு. உங்கள் ராசிக்கு இந்த தடவை 4ஆம் இடத்துல தான் வந்து இது நடக்கும். ஐப்பசி பௌர்ணமி, புத்த பௌர்ணமி நடக்கும். அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். புத்த பௌர்ணமி அன்றைக்கி சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். சிவன் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க. சரியா? அதெல்லாம் அடுத்த வரையும் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய சொல்லுவேன் நான். என்கிட்ட உள்ள பெரிய வீக்னஸே அதான். ஏதாவது சொல்லுவேன், கண்டதை சொல்லிட்டு இருப்பேன். இருந்தாலும் நல்லதை எடுத்துக்கோங்க. கெட்டதை வந்து மற்றதை வந்து கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். கூடுதலாக சொல்கிறத வந்து ஒரு மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க, ஒரு ஓரமாக ஏற்றி வச்சுக்கோங்க. என்றைக்கும் ஒரு நாள் பயன்படும். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கேட்டது, படித்தது, இதெல்லாம் வந்து நமக்கு என்றைக்கும் ஒரு நாள் பயன்படும். ஆமாம், ஒருத்தர் சொன்னார், அதே மாதிரி நடக்குது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் தான் வராரு. நல்லா பேசுவீங்க. சரியா? அதே மாதிரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய சவாசம் நல்லாயிருக்கும். பேச்சில் நல்ல காரியங்களாக பண்ணுவீங்க. 2, 3ஆம் இடத்து அடுத்தடுத்து இவர் போகிறாரு, சந்திரன் அடுத்து ஒளிச்சந்திரனாக போகிறது மிகச்சிறப்பு தான். சரியா நேர்களே? உங்கள் ராசியில் குரு பார்வையில் பட்டுட்டு நல்ல நிலைமையில் போகிறாரு. பொதுவாகவே உங்களுக்கு வந்து 26ஆம் தேதியிலேருந்து நல்லா இருக்குங்க. 26 இன்றைக்கி 26 முடிஞ்சிருச்சு. 26ஆம் தேதியிலேருந்து நல்லா இருக்குது. 26லேருந்து 31 நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரியா? 26 to 31 நல்லா தான் இருக்குது. சந்திரன் நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது. கலைகள் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், கலை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். நல்ல பணம் வரும். வருமுன் எதையும் அறிஞ்சிக்கிருவீங்க. ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். இது இப்படி தான் நடக்கும்னு ஒரு சக்தியை வந்து சந்திரன் கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அடுத்தடுத்து செவ்வாய் புதன் பார்வைக்கு வராரு, சுக்கிரன் பார்வைக்கு வராரு, குரு பார்வைக்கு வராரு. ஸோ சந்திரன் சுபத்துவம் வராரு. ஒளிச்சந்திரனா சுபத்துவம் அடைகிறது நல்ல அமைப்பு. சந்திரன் எப்போல்லாம் சுபத்துவம் அடைகிறாரோ அப்போல்லாம் மகர ராசிக்கு வந்து எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். உங்கள் எதிர் வீடு சுத்தமாக நல்ல சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்க, நல்லாயிருக்கும். நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். நம்ம எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கு, எதிர் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குன்னா நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி எதிர் வீட்டுக்காரன் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். 2 பேரும் பிரியமாக இருப்பீங்க. சரியா?
விட்டு கொடுத்து போவீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது நட்புக்குரிய புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். ஆண் நண்பர்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறனால ஆண் நண்பர்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஆண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு நல்ல விதமாக இருக்கும். யுனைடெட் நல்லாயிருக்கும். இணங்கிஞ்சு போவீங்க. இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க மகர ராசிக்கு. இல்லைனா நான் இந்த வீடியோ போட மாட்டேன். இப்போ தான் வீடியோ போட்டேன். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான், 3 நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். ஜெயிக்கிற குதிரைன்னு ஒரு தலைப்பில் போட்டேன், தம்மையில். இதுக்கு வந்து ஒரு தம்மையில் போடுறேன். நான் ஏதோ ஒரு தம்மையில் போடுறேன். கோடீஸ்வர யோகம், குறிப்பிட்ட நாளன்னைக்கு கோடீஸ்வர யோகம் வருதுன்னு ஏதோ ஒரு தம்மையில் போடுறேன். நான் போடுற தம்மையில் எப்படி இருந்தாலுமே உள்ளே போடுற கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? கையில் காசு பணம் இருக்கும். சேர்க்குறது நல்லா சேர்ப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதுலேயும் ஒரு திருப்தி இருக்கும். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நல்லாவும் இருக்குது. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. ஆட்சி பெற்று நல்ல சாரத்தில் போகிறாரு. குரு சாரத்துலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ சனி பகவான் சாரத்தில் போகிறாரு. நல்ல அமைப்பு தான். செவ்வாய் 4-11 கூடியவன், 1-2 கூடியவன் சாரத்தில் போகிறது நல்லது தான். இப்போ சாரம் கொடுத்தவனும் சனி பகவானில் தான் இருக்கிறாரு. செவ்வாயும் சனி பகவானில் இருக்கிறாரு. சூப்பருங்க. இதுதான் வேத ஜோதிடத்தை நம்ம உள்ளே போக 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 வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு தங்கம் கிடைக்குங்கிறாங்க. தங்கம் இங்கே தரக்குள்ளே தான் கிடைக்குது. எந்த அளவுக்கு நம்ம கீழே தோண்டி போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் நல்லாயிருக்கும். சரியா? ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் வரும், ஒரு இடத்துல தோண்டினா பெட்ரோல் வரும். சரியா? ஒரு இடத்துல தோண்டினோம்னா எலும்பு தான் வரும். கெட்டவனுக்கு எலும்பு தான் கிடைக்கும், நல்லவனுக்கு தங்கம் கிடைக்கும், நல்லவனுக்கு எதனாச்சும் பொருள் கிடைக்கும். சரியா? அவன் ஜாதக விதிப்படி தான் கிடைக்கும். எத்தனையோ பேர்லாம் அந்த காலத்தில் தோண்டி புதையெல்லாம் எடுத்துருக்குறாங்க. நிஷப யோகம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நமக்கு பார்க்க நல்லா இருக்குது. அது ப்ரிடிக்ஷன் வந்து என்றைக்குமே கிரகங்கள் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி நாள் போனாலுமே அது கரெக்டாக மேட்ச் ஆகும். பார்த்தீங்களா? செவ்வாயும் வந்து குருபாரில் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த அனுஷ நட்சத்திரம் தான் போகிறாரு. அனுஷ நட்சத்திரத்துக்கு சாரம் கொடுத்தவனும் சனிபாரில் தான், குருபாரில் தான் இருக்கிறாரு. ஸோ நட்சத்திரநாதனும் அந்த வீட்டுக்குடியவனும் அந்த கிரகமும் குருபாரில் இருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கிடைக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரர் நல்லபடியாக இருப்பாங்க. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடம்பந்த சகோதரால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு இதாகவே இருப்பீங்க. சரியா நேர்களே? நல்லா இருக்கும். யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. யாரும் உங்களை கவுண்டர் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. நீங்களாக தான் இருப்பீங்க. சிறப்பாக இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலனை சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த அட்சய நவமியை பற்றி சில கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிட்டோம்னா நிறைய பேருக்கு என்னென்னா, இவர் பலனை சொல்லாமல் இப்படியே சாமியை பற்றி தான் பேசுகிறாரு அப்படிம்பாங்க. நான் சாமியை பற்றி பேசுகிறேன். அதுபோல் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். நான் வந்து இறைவன் அருளால் ஒரு பூஜை புனஸ்கார ஒரு பொருளை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வீட்டில் வச்சு சில காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரியா நேர்களே? அது வந்து அருட்பிரசாதம். சரி, அது பேரே வந்து அருட்பிரசாதம் தான். நவகிரகங்களை அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நவகிரகங்களோட சக்தி கிடைக்கிறனால நவ அருட்பிரசாதம்னு வச்சுருக்கிறேன். அருட்பிரசாதங்கிறதுனால என்னென்னா, விபூதி, குங்குமம் இது மாதிரி பொருளுக்கு தான் பிரசாதம் சொல்லுவோம். அருட்பிரசாதம் வள்ளலார் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அருட்பிரசாதம் வந்து சில பொருட்களால் செஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் மஞ்சள் தான் அதிகமாக இருக்கும். மஞ்சள், மற்ற பொருட்கள். சரியா? நவ பொருட்கள்லாம் இருக்குது. நவக்கிரகங்களுக்கு உண்டான பொருட்கள்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி கோயிலில் பூஜை பண்ணி, நான் தினமும் வீட்டில் பூஜை பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி வந்துருச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதோட ரேட்டெல்லாம் நான் அடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். பட் அதுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பாக்கெட்டாகவே வீட்டுக்கு வந்துடும். சரியா? ஒரு 100 கிராமுக்கு வரும். சரியா? ஒரு 100 கிராமுக்கு மேலே நம்ம அதுக்கு அனுப்ப வேண்டாம். ஏன்னா கொரியரில் 1/4 கிலோ தான் அனுப்புறதுக்கு பெர்மிட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 1/4 கிலோ வரைக்கும் கொரியர் சர்வீஸ் இருக்குது. 70 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ப்ரொஃபஷனல் கொரியரில். ஸோ அந்த 1/4 கிலோக்கு உள்ளே இருக்கும். 100 கிராமில் 150 கிராமுக்குள்ளே அந்த தசாங்க பவுடர் மாதிரி இருக்கும். அது அருட்பிரசாதம் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வந்து சில பொருட்கள் சேர்த்து அதனை தயார் பண்ணி பூஜை பண்ணி மந்திரம் சொல்லி, மகர ராசி எல்லா ராசிக்கும் ஒரே ஒன்று தான். சரியா? மகர ராசினா மகர ராசிக்குள்ளே மந்திரத்தை சொல்லுவேன். நான் சொல்லி 3 நட்சத்திரத்துக்குள்ளதையும் சொல்லி கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு முறைப்படி ஆச்சாரப்படி உங்களுக்கு அனுப்புவேன். அதோடைய செய்முறை வழக்கத்தையும் நான் அடுத்த வரையும் வீடியோவில் சொல்லுவேன் நான். சரியா? அது ப்ரொப்போசல் இருக்கேன், அந்த ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கு சில பணம் வாங்கிட்டு தான் செய்வோம். சரியா? சில பணம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பொருளை உங்களுக்கு அனுப்பிடுவோம். உங்கள் டோர் அட்ரஸுக்கே அனுப்பிடுவோம். உங்கள் வீட்டுக்கே வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த கொரியருடைய அக்னாலஜ்மெண்ட்டே கொடுத்துருவேன் நான். பணத்தை வாங்கினதுக்கு ரிசீவ்ட் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில். அதுபோக கொரியர் அனுப்பிட்டோம்னா அந்த கொரியருடைய இது இருக்கும்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவான், ரிசிப்ட்டு. அதுவும் அக்னாலஜ்மெண்ட் தான். நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ரிசிப்ட்டையும் கொடுத்துருவேன். அந்த நம்பரும் வந்துடும். வீட்டில் வந்து கொரியர்லேயே கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போய் செய்யணும்னு அடுத்த வரையும் வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா? இறைவன் அருளால் அடுத்த வரையும் நாட்களில் இதை நான் செய்யலான்னு இருக்கிறேன். இறைவனோட அனுக்கிரம் இருக்கணும். எந்த ஒரு காரியமும் இறைவனோட அனுக்கிரம் இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன். சரியா? கடவுள் எனக்கு அதை அனுமதிக்கணும். நீ இந்த காரியத்தை செய், மக்களுக்காக இந்த காரியத்தை செய்யணும், அவர் செய்யணும், சொல்லணும். சொன்னால் தான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். பணம் சம்பாதிக்கணும்லாம் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு அவர் கட்டளை இடணும். இப்போ தான் என்ன வந்திருக்கு எனக்கு.
இன்னும் அது போக போக இம்ப்ளிமெண்ட் ஆகணும். சரியா? அது சம்மந்தப்பட்ட யோசனை, சிந்தனை, செயல் எனக்கு சாதகமாக வரணும். அது அவர் தான் கொடுக்கணும். நான் எடுக்க மாட்டேன். அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதை செய்வேன். அதை செய்யும்போது கண்டிப்பாக மகர ராசி வீடியோ போட்டு அறிமுகப்படுத்துவேன். அதை ஒரு ஷாம்பிலும் காட்டுவேன். அதை எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் எல்லாத்தையும் வீடியோ கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஆர்டர் வாங்குவேன். சரியா நேர்களே? ஓகே. பட் அது நல்ல ஒரு பொருள். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை மற்றவங்களுக்கும் அதை நான் கொடுக்குறேன். ஓகே நேர்களே, அதுக்கு வரட்டும். இந்த வீடியோ மூலியமாக சின்ன தகவலை சொல்கிறேன். இதுதான் வீடியோ முழுமையாக கேட்கணும். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு போயிடுவாங்க. அந்த அட்சய நவமி அன்னைக்கு நான் சொல்கிறேன், அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலையில் 7 to 9 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. பெருமாள் படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. பெருமாள் மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. நெல்லிக்காவை வச்சுருங்க. நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு நெல்லிக்காய் வைங்க. சரியா? சின்ன நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, அரை நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, குண்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, எந்த நெல்லிக்காய் வைக்கலாம். குண்டு நெல்லிக்காய் வைக்கிறது மிக சிறப்பு. அதுதான் ஒரிஜினல் நெல்லிக்காய். நெல்லிக்காய் மரம் இருக்கிறவங்க நெல்லிக்காய் மரத்தில் போய் பூஜை பண்ணலாம். நிறைய பேர் இடத்துல சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. சில பேர் தோட்டம் துறவில் இருந்தாலும் அந்நேரத்தில் போய் நெல்லிக்காய் மரத்துக்கு சந்தனம் குங்குமம் தடவி பால் ஊற்றி பத்தி சூடம் காட்டி மரத்தை ஒரு 3 தடவை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அட்சய நவமி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அன்றைக்கி அதை பண்ணினீங்கன்னா பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா? பெருமாள் நல்லா இருக்கும். அந்த பூஜை பண்ணுறதுனால சத்தியயுகம் அன்றைக்கி இதாகுது. சத்திய உகாதி அப்படி சொல்கிறோம். உண்மை, நியாயம், நீதி, நேர்மம் நாட்டில் தலைக்கிறதுக்கு அது விஷயமாக பறிக்கப்படுகிறது. இந்த திதி, இந்த அக்டோபர் நவமி, இந்த அமலா நவமி அக்டோபர் 30 காலையில் 10:06 ஆரம்பித்து அக்டோபர் 31 10:03 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அக்டோபர் 31 காலையிலே கும்பிடலாம். சரியா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முகூர்த்த பூர்வாங்க காலம் அப்படிம்பாங்க. பூர்வாங்க காலம் அப்படிம்பாங்க. சரியா? அது சமஸ்கிருத வார்த்தை தான். பட் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். உங்களுக்கு அக்டோபர் 31 காலையில் 6:06 10 மணி வரைக்கும் கும்பிடலாம். அப்படியே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அஷ்யா என்றனா அழியாது என்ற பொருள். இது செய்கிறதுனால உங்களுக்கு தானம் நல்லபடியாக இருக்கும். புண்ணிய செயல் நல்லபடியாக இருக்கும். எதிர்கால பிரிவுகள் நல்லா இருக்கும். நல்ல பொருளை கொடுப்பார். வீட்டில் பெருமாளுடைய அனுக்கிரகம் இருக்கும். லட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இந்த பூஜை பண்ணுறவர்களுக்கு கையில் காசு பணம் நிறைய இருக்கும். சரியா நேரில்? பெருமாளே கிருஷ்ணனே அந்த நாள் அன்றைக்கி தான் அங்கே வந்திருக்கிறாரு. சரியா? மதுராவுக்கும் பிருந்தாவனத்துக்கும் அவர் அன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமாக நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். ஏன்னா நெல்லிக்காயில் விஷ்ணுவும் மகாலட்சுமி இருக்கிறான ஐதீகம். உங்களுக்கு மரத்தடியில் சாமி கும்பிட்டிங்கன்னா கும்பிடலாம். நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா மரத்தடியில் போய் சாமி கும்பிடலாம். இல்லைனா வீட்டில் நெல்லிக்காய் வச்சு சாமி கும்பிடலாம். 2 நெல்லிக்காய் போதும். சரியா? பெரிய நெல்லிக்காய், குண்டு நெல்லிக்காய் வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க. நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமியோட மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? வேணுங்கிற வாங்கிக்கோங்க. சரியா? அதை ரொம்ப அது சொல்கிறது உங்களுக்கு மிக சாஸ்வதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராதி நித்தியம் சிதிர்பதுவுமே சதா. இதை சொல்லிடுங்க. அதுபோல் நெல்லிக்காய் பூஜையை வச்சு பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி திடீர் செல்வம் இருக்கும். கையில் காசு பணம் சேரும். தொழிலில் வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனை தீர்வாகும். வீட்டில் இருக்க வறுமை போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இன்றைக்கி நீங்கள் நெல்லிக்காய் தானம் பண்ணலாம். மற்றவங்களுக்கு நெல்லிக்காய் கொடுக்கலாம். சரியா? வெள்ளிக்கிழமை இருக்கிறனால நெல்லிக்காய் கொடுக்கலாம், மொச்சை கொடுக்கலாம், பசும்பால் கொடுக்கலாம், நெய் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறது தான் நீங்கள் கொடுக்கலாம். நெல்லிக்காய் வச்ச சாப்பாடு கூட சாப்பிடலாம். வீட்டில் அன்றைக்கி சாம்பாரில் நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் துவையல் வச்சு சாப்பிடலாம். அன்றைக்கி நெல்லிக்காய் சாப்பாடில் சேர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நரம்பில் உள்ள உஷ்ணம் குறைஞ்சிரும். ஒரு மனிதனுக்கு நரம்பில் உஷ்ணம் ஏறக்கூடாது. நரம்பில் உஷ்ணம் ஏறினா தான் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நரம்பில் உஷ்ணம் ஏறுதுன்னா நெல்லிக்காய் சாப்பாடை சேர்க்கணும். நெல்லிக்காய் திரிபலா லேகியம் இல்லைன்னா நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நோய் நொடி தீர்க்கும். இடி தாங்கியே தாங்கின சக்தி இருக்குது. அது ஒரு கதை இருக்குது. ஒருத்தங்களுடைய திருமணத்துக்கு அன்றைக்கி இடி அடிக்கும். அப்போ பெருமாள் நெல்லிக்காய் மரமாயாக தாங்கிடுவார். ஸோ நெல்லிக்காய் ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுதுங்க. தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆயுர்வேதாவில் நெல்லிக்காய்க்கு மகத்துவம் அதிகமாக இருக்குது. ஆயுர்வேதா இதில். சரியா? அதுபோல் நீண்ட நாள் லைஃப்பில் வாழணும்னா நெல்லிக்காய் சேர்க்கணும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சரியா? நிறைய சொல்கிறாங்க. நெல்லிக்காய் பற்றி நிறைய சொல்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கூட நெல்லிக்காய் எந்திரிச்சு உட்கார வைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெல்லிக்கனி ரொம்ப முக்கியம். அதனால தான் அதியமானுக்கு அவ்வையார் நெல்லிக்கனி கொடுத்தா. ஏன்னா நெல்லிக்காயில் அந்த அளவுக்கு விசேஷம் இருக்குது. ஸோ அந்த நெல்லிக்காய்க்கு உகந்த நாளாக இந்த அமலா நவமி பார்க்கப்படுகிறது. அந்த நெல்லிக்காய் வச்சு அன்றைக்கி பூஜை பண்ணிடுங்க. அந்த வந்துருச்சு பாருங்கள். புராணத்தில் இளவரசி கிஷோர் கல்யாணத்துக்கு இடிதாங்கியாக நெல்லிக்காய் மரம் இருந்திருக்கு. இளவரசி கிஷோர்னு ஒருத்திக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்நேரம் இடி இடிக்குது. அந்த காலத்துலலாம் பெருசாக இது இருக்காதுல்ல, இடிதாங்கிலாம் கிடையாதுல்ல. அந்நேரம் நெல்லிக்காய் மரம் தான் இடியே தாங்கியிருக்குது. ஸோ அந்தளவுக்கு நெல்லிக்காய் மரத்துக்கு சக்தி இருக்குது. சத்திய யுகத்தின்
ஆரம்ப நாளாக இருக்கிறதுனால பாவங்கள்லாம் ஒழியும். சரியா? மோட்சம் கிடைக்கும். அந்த பூஜை பண்ணிங்கன்னா அடுத்த பிறவி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெய்வ தரிசனம் இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தான தர்மம் பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு இது பண்ணுங்கள். விவசாய வேளாண்குடி மக்கள் உங்கள் விவசாய நிலத்தில் கோதாவுக்கு பூஜை பண்ணுங்கள். விவசாய நிலத்தில் மாடு இருக்குது, பசு மாடு இருக்குன்னா அங்கே மரத்தில் கட்டி வச்சு பசு மாட்டுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு தீபாவளெலாம் கட்டி செய்யுங்க. அச்சய திருதி அன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதை ஃபுல்லாக செய்யலாம். அச்சய திருதி சித்திரை மாதம் வருது பார்த்தீங்களா? அந்த நாளுக்கு இணையான நாள் தான் இந்த அச்சய நவமி. இது அம்லா நவமியும் சொல்லலாம். அம்லானா நெல்லிக்கான அர்த்தம் சமஸ்கிருதத்தில். சரியா? நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. பூஜையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். பெண்கள் விரதம் இருக்கலாம். மகர ராசி இந்த பெண்கள் விரதம் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விரதம் இருந்துட்டு காலையில் நீங்கள் இந்த இதை செய்யலாம். சரியா? அன்றைக்கி சில பொருட்களை வாங்குங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க. தங்கத்து பக்கத்தில் போக முடியாது. வெள்ளி வாங்கலாம். தங்கம் வெள்ளி. தங்கத்தில் குரு இருக்கிறாரு, வெள்ளியில் வந்து மகாலட்சுமி இருக்கிறா, சுக்கிரன் இருக்கிறாரு. முடியாதவர்கள் உப்பு வாங்க. சரியா? ஒரு பாக்கெட் உப்பு, இல்லைனா ஒரு பாக்கெட் மஞ்சள், ஒரு பாக்கெட்டு நறுமணப் பொருட்கள், ஒரு பாக்கெட்டு பசும்பால் கூட வாங்கலாம். சரியா? சாதாரணப்பட்ட மக்கள் காலையில் பூஜை பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிங்க. 8 மணிக்குள்ளே முடிச்சுருங்க. 8 மணிக்கு மேலே வெளியே போய் பெட்டி கடையில் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு போதும். பால் நமக்கு பயன்படும், வீட்டுக்கு பயன்படும். ஒரு பாக்கெட் பால் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவான். 23 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் கொடுத்துருவான். வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு பெருமாளே போற்றி மகாலட்சுமி தாயும் போட்டின்னு வேலை வெட்டியை கவனிக்க போயிருங்க. சரியா? போதும். நம்ம தங்கம் வெளியெலாம் வாங்க வேண்டாம். ஒரு பாக்கெட் பால், இல்லைனா ஒரு பாக்கெட் உப்பு, ஒரு பாக்கெட் மஞ்சள், 3க்குள்ளே ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. 3 பொருள் வீட்டுக்கு யூஸ் ஆகும். வேலையை கவனிங்க, நல்லாயிருக்கும். சரியா? ரொம்ப காசு பண்ணலாம் செய்ய வேண்டாம். ஆனால் இந்த சத்திய உகாதி ஆரம்பிக்கிற அன்றைக்கி இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க. அவ்வளோதான். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஏற்கனவே மகர ராசியில் பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவனாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறவங்க இருந்தாலும் சரி, சம்பாதிச்சு வீட்டில் ஓய்வாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அதை செஞ்சுருங்க. சரியா? அமலா நவமி அல்லது அச்சய நவமி, இல்லைன்னா சத்திய உகாதி, 3 பேர் இருக்குது இதுக்கு. அக்டோபர் 31 காலையில் பூஜை பண்ணிடுங்க. அக்டோபர் 30 ஆரம்பிச்சிருச்சு. முடிகிறவங்க வந்து நைட்டில் கூட பண்ணலாம். வேலைக்கிழமை நைட்டில் கூட பண்ணலாம். முதல் நாள் நைட்டு கூட 8 to 9 செய்யலாம். குருவரையில் கூட செய்யலாம். சரியா? ஆனால் அந்த முக்கியமான நேரம் வந்து காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 10 மணி வரைக்கும் தான். சரியா? வாழ்த்துக்கள் நேர்களே. கொஞ்சம் சொல்லியிருக்கிற தகவல் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த தகவல் தான். சரியா? ராசி பலனும் ஆன்மீகமும் சேர்ந்து தான் சொல்லியிருக்கிறேன். ஜோதிடமும் ஆன்மீகம், மருத்துவங்கிறது நெல்லிக்காய், ஆன்மீகம் வந்து பெருமாள் வழிபாடு, ஜோதிடம்ங்கிறது ராசி பலன், கிரக அமைப்புகள் 3ஐயும் கலந்து சொல்லியிருக்கிறேன். இது 3 நமக்கு பயன்படும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அடுத்த வள நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலம் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு. அதை நல்லபடியாக செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.